எங்களுது நார்மலாக எங்களுது வந்து 5.5 தருதுண்ணா. 5.5 தருது. 5.2 அதிகமாக இருக்குண்ணா. 5 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. மகேந்திரா வந்தால் கிரவுண்ட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமம் கிரவுண்ட் அப்படியே உட்காந்துரும். திரும்ப கிரவுண்ட் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வண்டி சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும். நார்மலாக நம்ம மகேந்திராலாம் வந்து சவுண்டுன்றது கம்மியாக தான் இருக்கும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். என்னை பொறுத்தளவுக்கு எப்படி சொல்லணும்னா, இது வந்து கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை. நார்மல் ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு ஒரு வரப்பில் ஏறணும் போது கட் பண்ணி ஏற்றினோம்னா ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிடும். தப்புன்னு நம்ம கை உள்ளார வச்சோம்னா கை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உழவுக்கும் அந்த அளவுக்கு அது நமக்கு ஒன்றும் ஒர்த்து வரல. நமக்கு உழவுனா எப்பவுமே சுராஜ் தான். வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் வினோத். ஊர் பாடியந்து, இதே ஊர் தான். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் 744 FE பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து இந்த வண்டியை ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். 10 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. இது 10வது வருஷம். இது 10வது வருஷம். ஓகேண்ணா. நீங்கள் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் அது 12 வருஷம் இருக்கேன். 12 வருஷம் இருக்குது. ஓகே. நீங்கள் என்னென்ன டிராக்டரில் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? மகேந்திரா, சுராஜ் எக்ஸட்ரா. அது நார்மலாக எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. ஓகே. இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. ஆனால் சூராஜ் மட்டும் எடுக்கிறதுக்கு காரணம் என்னண்ணா? சுராஜ் வந்து அதாவது உழவுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வண்டி உக்காந்து டப்புன்னு ஏஞ்சிரும். இதே மகேந்திரா வந்தால் கிரவுண்ட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமம் கிரவுண்ட் அப்படியே உட்காந்துரும். திரும்ப கிரவுண்ட் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி வராது. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்னா இருக்குது? என்ன பிராண்ட் இருக்குது? எங்கள் ஊரில் அதிகபட்சமாக சுராஜ் தான். எங்கள் ஊரில் சுராஜ் தான் அதிகமாக இருக்குது. மொத்தமாக எத்தனை டிராக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் மொத்தம் 10 வண்டி இருக்குது. 10 வண்டி இருக்குது. அதில் வந்து 5 வண்டி சுராஜே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ரொட்டேட்டர் 36 எடுக்கலாம் 42ண்ணா? 42 தான் வச்சு ஓட்டுறது. ஏன்னா நம்மளது பழைய கலப்பை நமக்கு அது ராசியான கலப்பை. 2 வண்டி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வச்சுருந்தது பவர் ட்ராக்கு. அது 4 வருஷம் இருந்தது. அது கூட அந்த கலப்பை அப்படியே ஒரு 14 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. நிறைய வண்டி ஓட்டிருக்கீங்கண்ணா. சில வண்டியில் பார்த்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். உங்களுக்கு எதை மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்ண்ணா? நமக்கு சென்ட்ரு கியர் இருந்தால் தான். ஓகே. சென்ட்ரு எந்தெந்த வேலைக்கெல்லாம் சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஈஸியாக இருக்கும். எல்லா வேலைக்குமே ஈஸியாக இருக்கணும் சென்ட்ரு கீர். அதாவது சைடு கீர் வந்து பொறுத்தளவுக்கு கீர் ஒரு 1.5 வருஷம் மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கீர் லாக் ஆகும். ஓகேண்ணா. அப்போ நம்ம ரன்னிங்கில் போகும்போது இப்போ ஒரு டேப் வச்சுட்டு போகிறோம்னா வச்சுக்க, அந்த டேப்பில் போகும்போது ஒரு இடத்துல கீரை குறைங்கன்னா கீர் லாக் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் நிறுத்தி அந்த கீர் பாக்ஸை கட்டி அதை வேலை பார்க்குறது ரொம்ப கடுப்பாயிடும். நார்மல் ஸ்டேரிங் ஓட்டிடுறீங்க, பவர் ஸ்டேரிங் ஓட்டிடுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் ஸ்டேரிங் ஓட்டி பழக்கம் வச்சு எனக்கு திரும்ப இப்போ புது வண்டி எடுத்தால் கூட நார்மல் ஸ்டேரிங் இருக்கான்னு தான் கேட்குறாங்கண்ணா. நார்மல் ஸ்டேரிங்லேருந்து பவர் ஸ்டேரிங் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டக்குன்னு எப்படி ஓட்ட இது பண்ணிக்கிட்டீங்க? நார்மல் ஸ்டேரிங் ஓட்டும் போது எனக்கு வந்து அது ஈஸின்ற மாதிரி இருந்தது. இப்போ பவர் ஸ்டேரிங்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து மூளையில் டக்குன்னு திரும்ப டக்குன்னு ஏன்னா இழுத்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையாண்ணா? நார்மல் ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு ஒரு வரப்பில் ஏறணும் போது கட் பண்ணி ஏற்றினோம்னா ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிடும். தப்புன்னு நம்ம கை உள்ளார வச்சோம்னா கை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலும்பு முறிவு அந்த மாதிரி இதெல்லாம் ஷோல்டர் பேர் இதெல்லாம் வரும். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நேரம்லாம் உட்காந்து ஓட்டிருப்பீங்கண்ணா. அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் எப்படி இருக்குண்ணா? வண்டி அந்த அளவுக்குலாம் ஹீட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்குறது இல்லைண்ணா. ஓகேண்ணா. நம்மளது கரெக்டாக ஒரு 24 மணி நேரம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 22 மணி நேரம் சீசனுக்கு ஓட்டுவேன். 2 மணி நேரம் தான் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன். திரும்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். திரும்ப 22 மணி நேரம் ஓட்டுவேன். அந்த 2 மணி நேரம் தான் விடுவேன். ஓகேண்ணா. இப்போ இந்த 10 வருஷம் ஆச்சுண்ணா. 10 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? இந்த 10 வருஷத்துக்கான 4754 ஹவர் ஓடிக்கணும். ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக இல்லை கம்மியாண்ணா? என்னை பொறுத்தளவுக்கு எப்படி சொல்லணும்னா, இது வந்து கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை, மீடியமாக இருக்குது. ஆமாம். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு வருஷம் மீட்ரு பிடிங்கி விட்டு. ஓ புரியுது. ஆமாண்ணா. மீட்ரு வேலை செய்யாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இந்த ஏரி மண் ஓட்டும்போது ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. ஓகேண்ணா. அதுலேருந்து அந்த இதுக்கும் இல்லை, உழவுக்கு மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு எம்சாண்டு ஜல்லி இது மாதிரி வந்தால் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இப்போ திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுப்பீங்க, என்ன டிராக்டர் எடுப்பீங்க? சுராஜ் தான். சுராஜ் தான் எடுப்பீங்க. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த கலரில் மாற்றிட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறாங்க சுராஜில். அதை பற்றி தானே தெரியுங்களாண்ணா? நமக்கு இந்த கலரே நமக்கு ப்ளூ ஒயிட்டே நமக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஆனால் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணுறது? நமக்கு இருக்கிற வரையும் இந்த வண்டி நமக்கு எதுவும் இன்னும் வேலை கொடுத்தது கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? என்னென்ன காலத்துக்கு எடுக்கலாம்? அதாவது இந்த வண்டி வந்து உழவுக்கு அருமையாக இருக்கும். மைலேஜும் சூப்பராக இருக்கும். வண்டி வந்து எந்த இடத்துல மாட்டினாலும் இன்னொரு வண்டியோட உதவி தேவை. இந்த வண்டி வந்துடும். மைலேஜ்னு சொல்லும்போது இப்போ ரொட்டேட்டருக்குலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுண்ணா ஒரு மணி நேரத்துக்கு? எங்களுது நார்மலாக வந்து 5.5 தருதுண்ணா. 5.5 தருது.
5 அதிகமாக இருக்குண்ணா. 5 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. 5 ஏக்கருக்கு 5.5ன்றது அது நார்மலான. ஒரு ஏக்கருக்கு சொல்கிறீங்க. இப்போ இதே கலப்பிக்கு? புரியல. கலப்பிக்குண்ணா? கலப்பி கிளப்பிக்கா இதை விட கம்மிண்ணா. அது ஒரு 4 லிட்ரு அப்படிதான். ஒரு லிட்டரு கம்மியாகும். இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா? ஆமாம். டிப்பருக்குலாம் இப்போ எப்படி கரும்பு லோடுக்குலாம் இல்லை இப்போ நார்மல் எம்சன்ட் அந்த மாதிரி? நார்மல் டிப்பர் தான், நம்மளுக்கு சேலம் டிப்பர் தான் வச்சு ஓட்டுறோம். டபிள்யூ டிப்பரு. நாங்கள் எப்பயுமே எம்சாண்ட் ஜல்லி 2 யூனிட் இது தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இப்போ இந்த 10 வருஷத்தில் இந்த வண்டியில் ஆயில் சர்வீஸ் தவிர வேறு எதனா பிரச்சனை எதனா வந்திருக்குங்கண்ணா இது வரைக்கும்? இது வரையும் அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் வரல. ஒரே ஒரு டைம் அந்தாண்ட சைடு பேரிங் போயிருந்தது. அதாவது ரைட் சைடு பெரிய வீலில் பேரிங் போயிடுது. மீதி டயர் தான் எடுத்து மாற்றிருக்கிறோம். ஓகேண்ணா. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ்லாம் பண்ணுவீங்க. ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவாகும்ண்ணா? நார்மல் ஆயில் சர்வீஸ் நார்மலாக இந்த வண்டிக்கா எல்லாம் ஒரு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ள ஆகும். 4 ரூபாயிலேருந்து 5 வரைக்கும். ஸோ ஓகேண்ணா. வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது? வண்டி சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும். அதிகமாக நார்மலாக நம்ம மகேந்திராலாம் வந்து சவுண்டுன்றது கம்மியாக தான் இருக்கும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீவேல்யூன்னு பார்க்கும்போது சூராஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீவேல்யூ அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்களை பொறுத்தளவுக்கு ரீவேல்யூன்றது அதிகம்தான். அதிகமாக தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ரேட்டுக்கு இப்போ இந்த வண்டி இப்போ சேல் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரேட் போகணும்னு நினைக்கிறீங்க? வண்டி கொடுக்குற மாதிரி ஐடியாவாக தானே. சும்மா ஒரு இது கேட்குறேன், வேல்யூ சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. வேல்யூன்னா எங்கள் மையம் இது கொடுக்குற ஐடியா கிடையாதுண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் அந்த தகவல் போயிருந்தது ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்யூ.